அது ஏப்ரல் 2017 முதல் வாரம். திருவனந்தபுரத்துல ஒரு பாஷான ஏரியால இருக்கிற மக்களுக்கு திடீர்னு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்திருக்கு. அந்த ஸ்மெல் பெட்ரோலோட ஸ்மெல் மாதிரியும் இருக்கு, பட் அது கூட வேற ஏதோ எரியிற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தர் எதையோ எரிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா ஏப்ரல் 8 சாட்டர்டே நைட் அன்னைக்கு ரொம்ப நேரம் அந்த ஸ்மெல் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கிறதுனால அவங்க எல்லாமே பொறுமை இழந்துடுறாங்க. நம்பர் 117 அந்த வீட்டுல இருந்து தான் அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த தெருவில் இருக்கிறவங்க அந்த வீட்டோட கதவை தட்டி உங்க வீட்டுல இருந்து பர்னிங் ஸ்மெல் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வீட்டுல இருந்தவர், நாங்க பழைய நியூஸ் பேப்பர்லாம் எரிச்சிட்டு இருக்கோம், அதுல இருந்து வர்ற ஸ்மெல் தான் கொஞ்ச நேரத்துல போயிரும்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா சண்டே மார்னிங் ஆகிறப்போ அந்த வீட்டுல இருந்து குபு குபு குபுன்னு புகை வர ஆரம்பிக்குது. சோ உடனே நெய்பர்ஸ்லாம் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்றாங்க. பல நாளா அடிச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்மெல்லுக்கும் நியூஸ் பேப்பருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. அந்த வீட்டுல இருந்த ஒருத்தருக்கு வீட்டுக்குள்ள என்ன எரியுதுன்னு நல்லாவே தெரியும். இதுதான் நாதன்கோட் படுகொலை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரூ கிரைம் கேசஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கதையோட சென்டர்ல இருக்கிற 117 காம்பவுண்ட் வீட்டில் யாரு தான் குடியிருந்தாங்க? அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. டாக்டர் ஜின், ப்ரொஃபசர் ராஜா. அப்புறம் அவங்க 2 பேருக்குமே பிறந்த பசங்க இருக்காங்க, கேரோலின், ஜென்சன்ற 2 பேர். டோட்டலா 4 பேர் வசிக்கிற ஃபேமிலி அது. ரஞ்சிதம்ன்ற ஒரு வேலைக்கார அம்மா பல வருஷமா அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி மற்றவங்கள விட எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க தான். அந்த வீடு 2 ஃப்ளோர் இருக்கிற வீடு. பட் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிற ரஞ்சிதம்கே செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு பர்மிஷன் இல்ல. செகண்ட் ஃப்ளோர்ல தான் அந்த ஃபேமிலி வசிச்சதாகவும் சொல்லப்படுது. வேலைக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, சில சொந்தக்காரங்களுக்கே அங்க போறதுக்கு உரிமை இல்ல. வேலைக்காரங்களுக்கு கூட அவங்க சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாத்தையுமே கீழே எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிருவாங்க. அந்த பாத்திரத்தை தான் ரஞ்சிதம் எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணணும். சில டைம் ஃபேமிலி மெம்பர்ஸும் கீழே வந்து சாப்பிட்ட பாத்திரத்தை ரஞ்சிதத்துக்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அந்த ஃபேமிலி சுத்தி இருந்த நெய்பர்ஸ் கிட்ட கூட அவ்வளவா பேச மாட்டாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கான்டாக்ட் அவ்வளவுதான். அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட அவ்வளவா கான்டாக்ட் வச்சுக்காத ஃபேமிலி அவங்க. அந்த வீட்டோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா பகல்ல இருட்டாதான் இருக்கும். வீடு இருட்டா இருந்தா கூட அந்த வீட்டுல யாருமே லைட் போட மாட்டாங்க. ஜன்னல் எல்லாருமே சாத்தி இருக்கும். கிச்சனை தவிர மற்ற கதவுகள் எல்லாமே பூட்டி இருக்கும். பல வருஷமா அந்த வீடு அப்படியே இருந்ததுனால ரஞ்சிதம் அம்மாவுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது இந்த வீட்டுல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லி. ஏப்ரல் 5 வெனஸ்டேக்கு அப்புறம் அவங்க ஜீன், ராஜா, கேரோலின் இவங்க யாரையுமே பார்க்கலன்னு சொல்லி ரியலைஸ் பண்றாங்க. பட் யார்கிட்டயுமே சொல்லாம திடீர்னு காணாம போறது அந்த ஃபேமிலியில ஒரு வழக்கமான விஷயமா இருந்திருக்கு. அப்புறம் ஏப்ரல் 7 ஃப்ரைடே அப்போ அந்த கப்பலோட 29 வயசு பையனான கேடல் கிட்ட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் எங்கன்னு கேக்குறாங்க ரஞ்சிதம். அப்போ கேடல் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொன்ன அதே பதில தான் ரஞ்சிதம் கிட்டையும் சொல்றான். அவங்க எல்லாருமே கன்னியாகுமரிக்கு டூர் போயிட்டாங்க, சில நாள்ல வந்துருவாங்கன்னு சொல்லி. இந்த விஷயம் கேட்க நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கேடலோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப சந்தேகத்துக்குரிய மாதிரி இருந்திருக்கு. சாட்டர்டே மதியம் ஆகுது. அப்ப கேடல் அவங்களோட மாமா ஜோஸ் சுந்தரத்தோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட 10,000 ரூபாய் கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டே ஜோஸ் அந்த பெட்ரோல் ஸ்மெல்ல பத்தி கேட்கிறாரு. நெய்பர்ஸ் கிட்ட கொடுத்த அதே எக்ஸ்பிளனேஷனை தான் கொடுக்குறான், நியூஸ் பேப்பர் எரிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி. ஆனா அடுத்த நாள் எல்லாமே தலைகீழா மாறிடுது. நெய்பர்ஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ள போய் ஃபயரை அணைக்க ட்ரை பண்ணாங்க. உள்ள அவங்களுக்கு 4 டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. அதுல 3 டெட் பாடிஸ் முகமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு எரிஞ்சு போய் கிடந்திருக்கு. 4வது டெட் பாடி ஒரு பெட்ஷீட்ல சுத்தப்பட்ட நிலைமையில கிடைச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப அழுகி பேட் ஸ்மெல் வந்துட்டு இருந்திருக்கு. அதுல பலியானவங்க யாருன்னா டாக்டர் ஜெயின், ப்ரொஃபசர் ராஜா, அவங்களோட பொண்ணான கேரோலின். அப்புறம் அவங்களோட வீட்டுல டெம்பரவரியா தங்கிட்டு இருந்த ஆன்டி லோலிதா. அவங்களுக்கு 70 வயசு ஆச்சு. கண் பார்வை சரியில்லாததுனால அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் தங்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல மிஸ் ஆன ஒரே ஒரு ஆள் கேடல் மட்டும்தான். இந்த கேஸ்ல எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம்னா அது இதுதான். இது கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரத்துல நடந்திருக்கு. திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியால இது வரைக்கும் எந்த கிரைமுமே நடந்ததில்ல. ரொம்ப சேஃபான ஏரியா அது. அந்த ஸ்ட்ரீட்ல கூட நல்ல வசதியானவங்க தான் வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரீட் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. கேரளாவோட சிஎம் ஆபீஸ்க்கு ஜஸ்ட் நடந்து போற தூரத்துல இருக்கு. மரங்கள் நிறைஞ்ச பழைய வீடுகள் நிறைய இருந்திருக்கு. நிறைய விஐபிஸ் அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கேரளாவோட மெயின் பொலிட்டிக்கல் சென்டர் இருக்கிற கொஞ்ச தூரத்திலே இப்படி ஒரு கிரைம் நடந்திருக்கு. 4 பேர் இறந்து போயிருக்காங்க. போலீஸ்க்கு அந்த கிரைம் சீன்ல இருந்து நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கத்தி, அப்புறம் ஒரு பெரிய கோடாரி, ஒரு பெட்ரோல் கேன், அப்புறம் இன்னொரு வித்தியாசமான ஒரு பொருள், துணி, அப்புறம்
சில இரும்பு பொருட்கள், அப்புறம் பிளாஸ்டிக்கால செஞ்ச ஒரு மேனிக்வின் பொம்மை. அங்க தீ பரவி அவங்க இறந்ததுக்கான எந்த அடையாளமுமே இல்ல. நார்மலா ஒரு வீட்டுல தீ பத்துச்சுன்னா அது வீடு மொத்தமும் எரியும். ஆனா இங்க பாடிஸ் இருந்த இடத்துல மட்டும்தான் தீ பரவி இருக்கு. இதுல இருந்து இந்த விஷயத்துல ஒண்ணு புரியுது, இது ஆக்சிடென்ட்லாம் நடந்த ஃபயர் இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே எரிக்கப்படுறதுக்கு ரொம்ப நேரம் முன்னாடியே இறந்து போயிருந்தாங்க. எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக நடந்த விஷயம் இது. போலீஸ் உடனே தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் 10th மண்டே அப்பவே கேடல் அரெஸ்ட் பண்றாங்க. தீ வச்சதும் அவன் ட்ரெயின்ல ஏறி சென்னைக்கு போய் ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்திருக்கான். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் திரும்ப திருவனந்தபுரத்துக்கே வந்திருக்கான். திருவனந்தபுரத்துல ட்ரெயின் ஸ்டேஷன்ல அவன் இறங்குறதுக்கு முன்னாடியே அவனை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப காமன் கம்போஸ்டா இருந்திருக்கான். அவனோட ஃபேமிலிக்கு இப்படி ஆனதுக்கு எந்த விதமான வருத்தமுமே அவன் தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாம அவனோட உடம்புல 31 தீக்காயங்கள் இருந்திருக்கு. கஸ்டடியில எடுத்ததுமே ஒத்துக்கிறான், இந்த கொலை எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன்னு சொல்லி. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் வருது. அவன் ஏன் இந்த கொலையை பண்ணான்றதுக்கான காரணத்தை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக என்னோட ஃபேமிலியை கொண்டுட்டேன்னு சொல்லியிருக்கான் கேடல். கடந்த 15 வருஷமா அவன் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்கானா. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடம்புல இருந்து ஆன்மா தனியா பிரிஞ்சு போகுன்ற நம்பிக்கை. ஸோ கேடல் எதுக்காக இந்த 4 பேரையும் கொலை பண்ணான்னா, அவங்க இறக்கும்போது அவங்களோட பாடியிலிருந்து பிரிஞ்சு போற ஆன்மாவை பார்க்கணுன்ற ஆசையில. இதை கேட்டோன்னே போலீஸ்க்கு இவன் மென்டலி அஃபெக்டடா இருப்பானோன்னு தோணுனதுனால சைக்காட்ரிஸ்ட உடனடியாக கூப்பிடுறாங்க. அவங்க கேரளாலே மோஸ்ட் பாப்புலர் சைக்காலஜிஸ்டா இருந்த டாக்டர் மோன் ராயை கூப்பிடுறாங்க. அவர் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கேடல் தொடர்ந்து தன்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை மாத்திக்கிட்டே இருந்ததுனால அவனுக்கு டில்யூஷன் இருக்கிறதா சொல்லி அவங்க சஸ்பெக்ட் பண்ணாங்க. டில்யூஷன் ஒன்றும் இல்லை, ஒரு விதமான மன மயக்கம், நடக்காத ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறது. அவனுக்கு தீவிரமான மனநல பாதிப்பு இருக்கும்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அவனுக்கு ஆல்ரெடி சீசரோபேனியான ஒரு நோய் இருந்ததா சொல்லி சில ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது. சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப்போட ஃபுல் நைட் நடந்த இன்ட்ரோகேஷன்ல கேடல் திரும்ப அவனோட ஸ்டோரியை மாத்திட்டான். மற்றவங்க எல்லாருமே லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க, பட் தன்னை மட்டும் யாருமே மதிக்கலன்ற கோபம் அவனோட மனசுல ஆழமா இருந்திருக்கு. அந்த மோட்டிவை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கேடலோட ஃபேமிலியோட பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். திருவனந்தபுரத்திலே ரொம்ப எஜுகேட்டடான பணக்கார ஃபேமிலி தான் அவங்களோடது. அவங்களோட அம்மா டாக்டர் ஜீன் சொந்த ஊர்லேயே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் போய் டாக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு ஃபைனலாக ரிட்டையர் ஆயிருக்காங்க. அவங்களோட அப்பா ராஜாவுமே ரொம்ப ஃபேமஸான பிரைவேட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அவங்களோட பொண்ணு கேரளினும் அவங்களோட அம்மாவோட கெரியர் பாத்தையே ஃபாலோ பண்ணுறாங்க. சைனால போய் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களோட காலேஜ்ல வெக்கேஷன் டைமுக்கு லீவ் விட்டு இருந்ததுனால இங்க வந்திருக்காங்க. ஆனா கேடலோட லைஃப் இவங்களோட லைஃப்ல இருந்து முற்றிலும் மாறானதா இருந்திருக்கு. ஸ்கூல் முடிச்சதுமே கேடல் ஹிஸ்டரி படிக்க ஆசைப்பட்டிருக்கான். பட் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து அவன் மெடிசன் தான் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தி அவனை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் மெடிக்கல் டிகிரி அவன் படிக்க ட்ரை பண்ணியுமே அவனுக்கு அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ட்ராப் அவுட் ஆயிடுறான். திரும்ப ஏஐ பற்றி ஏதாவது படிக்கலாம்னு சொல்லி அங்கே போய் ஏஐ பற்றி படிச்சுட்டு இருந்திருக்கான். அதையும் பாதியிலே விட்டுட்டு 2009 to 2010 டைமில் அவனோட சொந்த ஊரான திருவனந்தபுரத்துக்கே வந்துடுறான். அவன் வெளிநாட்டில் ஏஐ பற்றி படிச்சுட்டு ஒரு கேம் டெவலப்பராக வேலை பார்க்குறதா சொல்லி அவங்களோட அம்மா அப்பா சுற்றி இருந்தவங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவன் ஆஸ்திரேலியாவில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு படிக்கவே முடியாம சொந்த ஊருக்கு திரும்ப வந்திருக்கான். மாடியில் இருக்கிற ஒரு பெட்ரூம்குள்ளேயே தன்னை அடைச்சுக்கிட்டான். அடுத்த 7 வருஷம் மேக்சிமம் அந்த பெட்ரூம் விட்டு அவன் வெளியவே வரமாட்டான். ஏதாவது ஒரு அவசியம், ஒரு தேவை இருந்தா மட்டும்தான் வெளியே வருவான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சோஷியல் சர்க்கிள்னு எதுவுமே இல்லை. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடான பர்சன். அவன் தனிமையிலே வாழ்ந்திருக்கான். லாக் பண்ண ரூம்குள்ளேயே இருப்பான். சாப்பாட்டுக்கு கீழே வருவான், அப்புறம் மேலேயே போயிடுவான். வேலைக்காரங்க மேலே போக மாட்டாங்க, சொந்தக்காரங்க கூட அந்த ரூமுக்கு போக மாட்டாங்க. சாப்பிட்டதும் அந்த எச்சத்தட்டை கீழே வந்து வச்சுட்டு மேலே போயிடுவான். அதுவுமே படியில தான் வைப்பானா. அந்த வீட்டை சுத்தி ஒரு மர்மமான அமைதி எப்பவுமே இருந்துச்சு. அந்த வீட்டுல எந்த விதமான ஆர்குமெண்ட்டோ இல்ல சத்தமா எந்த சவுண்டுமே வந்ததே இல்லையா. ஒரு வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தா எப்படி ஒரு அமைதி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைதி உங்க வீட்டுல இருந்திருக்கு. பூட்டப்பட்ட அந்த ரூம்குள்ள உண்மையாலுமே கேடல் வீடியோ கேம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் அது நார்மலான வீடியோ கேம் இல்ல, ரொம்ப வைலண்டா ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கிற ஒரு வீடியோ கேம்ஸ். அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், இலுமினாட்டி, சாத்தானிசம் இது எல்லாத்தையுமே பத்தி நிறைய படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான்.
ஆனா இந்த டார்க்கான தேடுதலுக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப சாதாரணமான ரீசன் இருக்கும்னு நம்பினாங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க. அவங்களோட அம்மா அப்பா இவனை மதிக்கல, மொத்த இம்பார்ட்டன்ஸையுமே தன்னோட தங்கச்சிக்கு தான் தந்திருக்காங்கன்னு இவன் நம்பி இருக்கான். அது மட்டும் இல்லாம தன்னோட அம்மா அப்பா வெளியே எந்த சோசியல் ஈவெண்ட்ஸுக்கு போனாலுமே அவனை அழைச்சிட்டு போக மாட்டாங்க, அவனோட தங்கச்சி தான் அழைச்சிட்டு போவாங்களாம். ஸோ தான் பெருசா சாதிக்காதனால தான் அவங்களோட அம்மா அப்பா இப்படி பண்றாங்கன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனோட மனசுல உண்டாயிட்டு இருந்திருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் அவனோட மனசுல ஒரு வன்மத்தை உருவாக்கி இருக்கு. பட் இது திடீர்னு நடந்த கொலை இல்ல, முழுக்க முழுக்க ஹைலி பிளான்டான ஒரு மர்டர். போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் படி கேடல் இந்த கொலையை 3 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டான். அவனோட ஆன்லைன் சர்ச் ஹிஸ்டரியில எடுத்துட்டு பார்க்கும்போது ஆன்லைன்ல இருந்து ஒரு கோடாரி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம வாங்கியிருக்கான். அப்புறம் ஒரு மனித பொம்மையை வாங்கி அதை வச்சு எப்படி கொல்லலான்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறம் எப்படி கொலை பண்றதுன்றதுக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி எப்படி ப்ராப்பரா டக்குன்னு ஒருத்தரை கொல்றதுன்ற மெத்தட்லாம் கத்து வச்சுட்டு இருந்திருக்கான். இதில் நிறைய வெப் சீரிஸ், கிரைம் த்ரில்லர் மூவிஸ், கிரைம் த்ரில்லர் சீரீஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கான், படிச்சிருக்கான், தன்னை முழுக்க முழுக்க இந்த விஷயத்துக்காகவே தயார்படுத்திட்டு இருந்திருக்கான். கொன்னதுக்கு அப்புறம் எப்படி கிளீன் பண்றதுன்றதுக்காக கிளீனிங் சப்ளைஸ்லாம் வாங்கி இருந்திருக்கான், பிளாஸ்டிக் கவர், அப்புறம் சில கிளீனிங் ஏஜென்ட்ஸ். ஏப்ரல் 5 வெனஸ்டே மார்னிங் அப்போ கேடல் அவனோட அம்மா கிட்ட போய் தான் ஒரு வீடியோ கேம் பண்ணியிருக்கேன் வந்து பாக்குறதா சொல்லி மேலே கூப்பிட்டு இருக்கான். அவனோட அம்மாவுமே வீடியோ கேமை பாக்குறேன்னு சொல்லி அவனோட கம்ப்யூட்டர் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட அம்மாவோட பின்மண்டையிலே அடிச்சு சம்பவ இடத்துல அவங்க அம்மா இறக்குறாங்க. எந்த விதமான சவுண்டுமே இல்லை, ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் அவங்க அம்மா மயக்கம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் கொல்லப்படுறாங்க. இதை பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கீழே வந்து தன்னோட அப்பா கூடயும் சிஸ்டர் கூடயும் டின்னர் சாப்பிட்டுருக்கான். அந்த பாடி அப்படியே பாத்ரூம்ல இழுத்து போட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பொய்ய சொல்லி அவங்க அப்பாவையும் கூப்பிடுறான், அதே மாதிரி கொல்றான். அதே பொய்ய சொல்லி அவனோட தங்கச்சியும் கூப்பிடுறான், அதே மாதிரி கொல்றான். இந்த கேஸ்ல டெத்தான 3 பேருமே பின்மண்டையில தாக்கப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டுல 70 வயசான பாட்டி இருந்திருக்காங்க. அம்மா அவங்கள மேல கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு அங்க வச்சு இதே மாதிரி அவங்களையும் கொல்றான். பட் மற்றவங்களை எரிச்ச மாதிரி லொலிதாவோட பாடியை மட்டும் அவன் எரிக்கல. சில நாட்கள் கழிச்சு லொலிதாவோட பாடி ரொம்ப அழுகி போன நிலைமையில கிடைச்சிருக்கு. அடுத்த 3 நாட்களுமே அந்த டெட் பாடிஸ் கூட கேடல் அந்த வீட்லயே இருந்திருக்கான். ஒரு ஆட்டோல போய் ஒரு கேன் ஃபுல்லா பெட்ரோலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாடிஸ் எரிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அப்புறம் அவங்களோட அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேர்த்தோட பாடிஸையும் ஒரே இடத்துல பாத்ரூம்ல போட்டு அதுல பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு எரிச்சிருக்கான். ஆனா அவன் எதிர்பார்த்த மாதிரி தீ ஃபுல்லா எரியவே இல்லை. கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த தீ எரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அணைஞ்சிருது. அப்புறம் சண்டே மார்னிங் தீ வைக்கும் போது தான் அந்த தீ நல்லா பரவி மேலே ஸ்மோக்ஸ்லாம் வந்திருக்கு. நெய்பர்ஸ்லாம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த தீ நல்லா பிடிச்சதுமே அவன் அந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கான். அதை நெய்பர்ஸும் பார்த்துருக்காங்க. இவ்வளோ எவிடன்ஸ் இருந்துமே இந்த கேஸ் கிட்டத்தட்ட 7 வருஷம் இழுக்குது. ஸ்டார்டிங்ல மெடிக்கல் போர்ட் கேடலுக்கு மனநலமை சரியில்லை, அவனை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி போராடுறாங்க. 2024 தான் அந்த கேஸோட ட்ரையல் ஆரம்பிக்குது. அந்த டைம் கேடலை சென்ட்ரல் ஜெயில போட்டு வச்சிருந்திருக்காங்க. அங்க இருக்கும்போதே தன்னோட செல்மேட்டே கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் கேடல். அதுக்கப்புறம் அவனை ஒரு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல போட்டுறாங்க, தனிமைப்படுத்தப்படுறான். அங்கேயும் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த காட்ஸ் எல்லாம் வித்தியாசமா என்னென்னத்தையோ சொல்லிட்டே இருந்திருக்கான். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ஸ், அப்புறம் சாத்தானிக் ரிச்சுவல்ஸ்லாம் அவன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினதா சொல்லியிருக்கான். அதுல பிரிசன் கார்டா இருந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன் அந்த செல்மேட்டை கொல்ல ட்ரை பண்ணான்னு கேட்டப்போ சாத்தான் தான் அவங்ககிட்ட அப்படி பண்ண சொன்னதா சொல்லியிருக்கான். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏன் கொன்னான்னு கேட்டப்போ அவன் அங்கேயே சத்தமா சிரிச்சுக்கிட்டு சாத்தானுக்காக தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பிரிசன் கார்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி தான் என்னோட ஆன்டி நின்றுட்டு இருக்காங்க, என்னோட கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்கன்னு வேற சொல்லியிருக்கான். அவன் ஜெயில இருக்கும்போது அவனை பார்க்க வந்த ஒரே ஒரு ஆளு அவனோட அங்கிளான ஜோ சுந்தரம் மட்டும்தான். போக போக அவரும் வர்றதை நிறுத்திடுறாரு. ஃபைனலா அந்த கேஸ் சம்பந்தமா தீர்ப்பு வருது. அவனுக்கு ஆயுள் முடியற வர பரோலே இல்லாத ஜெயில் தண்டனை கிடைக்குது. இதுல ஒரு விஷயத்த பாத்துக்கிட்டோம்னா கேடலோட அம்மா அப்பா கிட்ட ஏகப்பட்ட சொத்துகள் இருக்கு. கேரளால மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட சொத்துகள் இருக்கு. பட் இது எதையுமே அனுபவிக்க முடியாது கேடல்னால. கேடலுக்கு ப்ராப்பரான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்திருந்தா அவன் இந்த மாதிரி மாறி இருக்க மாட்டானோ என்னவோ தெரியல. இனிமே கேடலோட வாழ்க்கை ஜெயில மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் அவன் வெளியே வரதா இருந்தா கூட அவனுக்கு 70 வயசு தாண்டி தான் வர முடியும். அவ்வளவுதான் இந்த வீடியோஸ்க்கு. இந்த வீடியோல இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.